اللهم بلغنا ليلة القدر واجعل لنا فيها دعوة لا ترد ورزقا لا يعد وبابا إلى الجنة لا يسد. اللهم أعطنا فيها خير ما تعطي السائلين ولا تحرمنا فضلها ولا تجعلنا فيها من الخاسرين. லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். என்னுடைய கலாமை, என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவில்தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் வமா அத்ராக என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல போகிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். என்ன அர்த்தம்? இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்அத்தை தொழுதால் 1000 மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுக்கு கொடுக்கிறான். ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால், ஒரு திர்ஹமை ஒருவன் செலவழித்தால், 1000 மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான். அவன் வாழ்நாள் முழுக்க இபாதத் செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அதோடு மட்டும் நிறுத்தி விட்டாடா? இன்னும் சிறப்பு இருக்கிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். யார் வருகிறார்கள்? யார் வருகிறார்கள்? இந்த லைலத்துல் கத்ர் என்றால் அல் கதர் அல்லது அல் கத்ர் அல்லது அவு கதர் என்றால் ஒரு அர்த்தம் நெருக்கமாகுதல் என்ற அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூய்மையான படைப்பு, அல்லாஹ்வுடைய சுத்தமான படைப்பு, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த படைப்பு, அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும். யார் வருகிறார்? யார் வருகிறார்? சாதாரணமானவர் அல்ல. எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர், எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர். தூதர் முஹம்மது ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹையை கொண்டு வந்தவர். அந்த ஜிப்ரீல் வஹையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்திலே அப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு விசாலமாக இருக்கும். அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும்? அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும், சாந்தி ஏற்படும், நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பால். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். மேலும் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். இது தெளிவான வேதமாகும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது. அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான்,
மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து. இதுதான் இந்த வருடத்துடைய விதி. இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான். இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த மனிதன் நோயோடு வாழ்வான். இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக. அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று. என்ன ஒரு புரிதல் பாருங்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும்? யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள்.